வக்ஃபு நிலம் இருக்கு, நாம கேட்டது சுப்ரீம் கோர்ட்ல நாம கேட்டது வக்ஃபு நிலம் இருக்கு, ஒரு 100 ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 10 ஏக்கரை யார் கொடுத்திருக்கான்னு கேட்டா யாரோ ஒருவர் மரண வேளையில் அந்த வக்ஃபை கொடுத்திருக்கிறார். ஒருத்தர் மரணம் அடைய போறாரு, அவருக்கு அல்லாஹ் சில காட்சிகளை காட்டுவான். ஏதோ ஒண்ணு மலக்குமார்களை பார்ப்பாரு, ஏதோ ஒண்ணு பார்ப்பாரு. அவர் பார்க்கும்போது ஆஹா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப தப்பாச்ச, லவ்லா அக்கர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக. அப்ப மனுஷன் நினைக்கிறது கொஞ்சம் தர்மம் கொடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தான் நினைப்பானா. கடைசி நேரத்துல 2 ரக்காத் தொழுதா நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டானா, ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டானா. என்ன சொல்லுவானா, பேசுறதுக்கு மட்டும் வாய் அசைஞ்சிருச்சுன்னா ஒரு சொத்தை வக்ஃபு செஞ்சிடலாமே, சதகா கொடுத்துடலாமே அப்படின்னு தான் நினைப்பானா. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு நாவு அசைகிறது, அவன் பேச தொடங்குகிறான். என்ன சொல்லுவான், 100 ஏக்கர் வச்சுக்கோங்க, 10 ஏக்கரை பள்ளியாசலுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் உடனே போய் எழுத்தரை பார்த்து டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணி வந்து கரெக்ஷன் போட்டு பார்த்து உடனே பத்திரம் வாங்கிட்டு வந்து ரைட்டரை பார்த்து எல்லாம் கரெக்ஷன்லாம் போட்டு வந்து கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 7ஆம் வனத்துக்கு போய் சேர்ந்துருவாரு. அப்படிதானா? அப்போ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வக்ஃபு என்பது வாய்மொழி வக்ஃபு. இதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. வாய்மொழியா வக்ஃபு செய்யறதுக்கு 2 சாட்சி இருந்தா போதும். இந்த பக்கம் ஒரு சாட்சி மௌத்தாகும் போது 2 பேருடைய காதல விழுற மாதிரி அவர் சொல்லிட்டாருன்னா போதும், வக்ஃபு செல்லுபடியா. இப்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு தான் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதெல்லாம், ஒரு பள்ளிவாசல் வேணும், மதரசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா நிஸ்வான் மாசம் அதே மாதிரி கட்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதற்கு என்ன இருக்காது, ஆண்டாண்டு காலமாக இப்படி இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் வக்ஃபு பை யூசர். ஆண்டாண்டு காலமா வக்ஃபுல இருந்துகிட்டே வருது. அது இந்த இடத்துல இப்படி டாக்குமெண்ட் வக்ஃபு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லாத வக்ஃபு பை யூசராக இருக்கக்கூடிய இடத்துல யாராவது ஒருத்தன் குடிசையை போட்டு உட்கார்ந்து இப்ப எல்லாம் யார் குடிசை கட்டுறா, அபார்ட்மெண்ட் தான் கட்டுறான். ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்கள்ல யாராவது குடிசையை போட்டு உட்கார்ந்துட்டான்னா அவன் 12 வருஷம் இருந்தான்னா அந்த இடத்தை அவனுக்கே கொடுத்து விட வேண்டும் என்று இந்த புதிய சட்டம் சொல்லுகிறது. 12 வருஷம் இருந்துட்டான்ல, கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு லிமிடேஷன் ஆக்ட் அதுக்கு பேர். இது வக்ஃபு அல்லாத மற்ற நிலங்களுக்கு பொருந்தும், வக்ஃபுக்கு வந்து இது பொருந்தாது. ஏன் வக்ஃபுக்கு பொருந்தாதுன்னா ஒன்ஸ் a வக்ஃப் ஆல்வேஸ் a வக்ஃப். ஒரு தடவை ஒரு சொத்தை அல்லாஹ்வுக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அது உலகம் முடியும் வரைக்கும் அல்லாஹ்வின் சொத்து தான்.